இந்த தக்காளி செடியோட அடிப்பகுதியில இப்படி அழுகி வந்திருக்கு. அது என்ன பிரச்சனையா இருக்கும்னு நான் நெட்ல தேடி பார்த்தப்போ இதோட நோயின் பேர் என்னன்னா டொமேட்டோ என் ரோட் தக்காளி முனையாளிகள் நோயின்னு தெரிய வந்துச்சு. அது எந்த காரணத்தினால வருதுன்னா, முதல்ல முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா செடிகள்ல கால்சியம் பற்றாக்குறை தான் இதுக்கு ரீசன். இதை எப்படி சரி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, கால்சியம் சத்துள்ள உரங்களை செடிகளுக்கு கொடுக்கலாம். ஹோம் ரெமடியா வீட்டு தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, முட்டை ஓடுகள்லாம் இருக்குல்ல, அதை நேரடியா செடிகளுக்கு கொடுக்காம பவுடர் பண்ணி செடிகளை சுத்தி மண்ணோட கலந்து செடிகளுக்கு உரமா கொடுக்கலாம். ஏன் இதை பவுடர் பண்ணணும்னா, முட்டை ஓடுகள்லாம் எளிதில் மக்கக்கூடியது கிடையாது. இதனால செடிகள் தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சீக்கிரம் எடுத்துக்க முடியாது. அதனால இந்த மெத்தட்ல செடிகளுக்கு இதை உரமா கொடுத்தோம்னா செடிகளோட வளர்ச்சிக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும். இந்த மெத்தடை செடிகளுக்கு நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணணும்லாம் கிடையாது. செடிகளுக்கு ஆரம்பத்திலேருந்தே இதை செஞ்சுட்டு வந்தோம்னா தக்காளியோட வளர்ச்சிக்கும் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோட முழு வீடியோ பார்க்கணும்னா அதோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு, செக் பண்ணி பாருங்க.